நான் அறிந்த ஆரோக்கியத்தின் உடன் நினைவது லதா ராணி. எங்களுடைய பயிற்சியிலேயே தண்ணியை பயன்படுத்தி ஒரு சில வியாதிகளை சரிப்படுத்தலாம். இதில் முதல்ல என்னால் வாரத்தில் அதிக டைம் தலைக்கு குளிக்க முடியல, தலைக்கு குளித்தாலே தலை பாரம் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு சைனஸ் இருக்குது, இந்த தலை குளித்தாலே காது வலி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு தண்ணீர் வச்சு ஒரு மருத்துவங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அது தலைக்கு குளிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் பார்த்த அந்த நாள்லேருந்து நீங்கள் தலை குளிக்க போகிறதாலும் சரி, உடம்பு குளிக்க போகிறதா இருந்தாலும் சரி, குளிக்க போகிறதுக்கு பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்து வாயில், நம்ம வாய் எந்த அளவுக்கு குடிக்குதோ, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக வச்சுக்குவேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வாயில் நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால தண்ணி வெளியில் வந்துடும். எடுத்துமே நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அளவா நம்ம வாய் எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, அட் சேம் டைம் நம்ம 10 நிமிஷம் குளிக்கிறோமா, அது வரைக்கும் நம்ம அந்த வாயில் தண்ணி இருக்கணும்னா ஓரளவுக்கு ஊற்றிட்டு போய் அழுக்கெல்லாம் சோப்புலாம் போட்டுலாம் தேய்ச்சி குளிச்சுட்டு, கடைசியில் நம்ம குளித்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை துப்பிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 3-4 மக்கு தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றிட்டு வந்துடணும். தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் கம்மியாகும். நீங்கள் தலைக்கு குளித்தா தலை காய வைக்கலின்னா அந்த தலை பாரம், சளி பிடிக்கிறது, தும்மல் வர்றது தொடர்ந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய இது என்னென்னா, காது கேட்காம இருக்குது பார்த்தீங்களா, நல்லா காது கேட்டுருந்துச்சுங்க, எனக்கு திடீர்னு காது கேட்குற அந்த இது கம்மியாயிடுச்சு, இல்லை சுத்தமாகவே காது கேட்கறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் எப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் குளித்தாலும் சரி, 3 டைம் குளித்தாலும் சரி, குளிக்கும் போது எல்லாமே வாயில் தண்ணி வச்சு குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் உங்கள்கிட்ட முதல் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க எல்லா மருத்துவ குறிப்புகளுமே என்னுடைய லைஃப்பில் நான் செஞ்சு பலன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்குற நீங்களும் பலனடையன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.